வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து குறிப்பாக டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு அவங்களோட ஸ்பார்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்பார்ஸ் பிபிஓவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து எப்படி இருக்கும், அதே போல் சர்வீஸ் பென்ஷனருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரெண்டு பிபிஓவையும் நம்ம வந்து இதில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இது ஏன் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, ஸ்பார்ஸ் மைக்ரேட் ஆன பிறகு உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் மூலமாகவும் சரி, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வந்து வாங்கியிருப்பீங்க. அந்த ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வாங்கின பிறகு நீங்கள் ஸ்பார்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்களோட பிபிஓ வந்து இன்னுமே எடுக்காத தான் இருக்கீங்க. ஸோ நிறைய பென்ஷனருக்கு இந்த மாதிரி பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த பிபிஓவில் தான் நம்மளுக்கு இப்போ என்ன பென்ஷன் டீட்டெயில்ஸும் சரி, அதே போல் மற்ற ஃபேமிலி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தவறாக இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு வந்து இல்லாமல் தான் இருக்காங்க. இது ஏன்னாக்கா, இந்த மாதிரி பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த பிபிஓ நம்ம வந்து எப்படி எடுக்கணும், இந்த எடுத்த பிறகு நம்ம எப்படி அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ற அந்த புரிதல் இல்லாதனால தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து ஸ்பார்ஸ் பிபிஓ வந்து கேட்டாக்க அதை பற்றி தெரியாது இருக்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து கொண்டு வரோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்பார்ஸ் வந்து டிஃபென்ஸ் பென்ஷனருக்கும் அதே போல் டிஃபென்ஸ் சார்ந்த சிவில் பென்ஷனருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பொருந்தும். மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து உங்களோட பிபிஓ இருந்தாக்கா அதில் நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட பிபிஓ வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சார்ந்த ஸ்பார்ஸ் பிபிஓவில் எப்படி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல ஸ்பார்ஸ் பிபிஓ டீட்டெயில்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிபிஓ அப்படின்னா என்னன்னாக்கா பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர். ஸோ இதோட அடிப்படையில் தான் நம்மளோட பென்ஷனோட கேல்குலேஷன் வந்து அமையுது. சர்வீஸ் பென்ஷனுக்கு அடுத்து யார் ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்க அப்படின்ற அந்த நபரை வந்து குறிப்பிடுறதுக்காகவும் இந்த பிபிஓ மூலிமா வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பரு 12 இலக்க எண்ணில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 இலக்க எண் வந்து உங்களுக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் மூலியமாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்பார்ஸ் போர்ட்டில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக பிசிடிஏக்கு வந்து கால் பண்ணி கேட்டு உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வழிமுறையில் நீங்கள் வந்து ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வந்து வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கிட்டு ஸ்பார்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்களோட பிவிடி வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட பிபிஓ வந்து எடுத்தாச்சு. ஸோ அதில் முதல்ல வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வந்து யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து அவங்களோட ஆர்மி நம்பர், அவங்களோட நேமு, லென்த் ஆஃப் சர்வீஸு, குவாலிஃபை சர்வீஸு, அதே போல் அவங்க எப்போ என்ரோல்மெண்ட் ஆனாங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனாங்க, எந்த காரணத்தினால டிஸ்சார்ஜ் ஆனாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த சர்வீஸ் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஏதாவது தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதோட அடிப்படையில் உங்களோட பென்ஷன் வந்து குறைவாகலாம். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குவாலிஃபை சர்வீஸ். ஸோ இந்த குவாலிஃபை சர்வீஸ் வந்து நீங்கள் எந்த டேட்டில் என்ரோல்மெண்ட் ஆனீங்களோ அந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ, ஸோ அந்த 2 தேதிக்கான இடைப்பட்ட காலம் தான் இந்த குவாலிஃபிகேஷன் சர்வீஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணி சரியான முறையில் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. இது ஏன் நம்ம வந்து இங்கே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓஆர்ஓபி கேல்குலேஷனில் லென்த் ஆஃப் சர்வீஸ் வச்சு தான் உங்களோட பென்ஷனை வந்து இங்கே கேல்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த கேல்குலேஷனில் இந்த லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து உங்களுக்கு குறைவாக இருந்தாக்கா பென்ஷனில் வந்து வேரியேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அங்கே இருக்காது. யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த சர்வீஸ் டீட்டெயில்ஸில் அவங்களோட சர்வீஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்களோட தனிநபரோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களோட பிறந்த தேதி, அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட ஆதார் நம்பர், இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ரெண்டாவது காலத்தில் இருக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பிபிஓவில் வந்து ஒரு காலத்தையும் நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன், தனித்தனியாக வந்து காட்டுறேன். இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் ஒரு பிபிஓ. அடுத்து வந்து பே டீட்டெயில்ஸ். ஸோ இந்த பே டீட்டெயில்ஸில் உங்களுக்கு முதல்ல பே லெவல் இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்
யார் சர்வீஸ் பண்ணாரோ அவரோட பே லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பே லெவலுக்கு தகுந்தாப்புல அவரோட பேசிக் பே இருக்கும். அதே போல் எம்எஸ்பி எவ்வளோ கிடைக்குது, அவங்களோட எக்ஸ் குரூப்பாக இருந்தாக்கா அந்த குரூப் பே எவ்வளோ கிடைக்குது, இந்த மாதிரி அவங்களோட பே மேட்ரிக் எவ்வளோ, இந்த அவங்க லாஸ்ட் டைமில் வரும்போது டிஎன்எஸ் அலோன்ஸ் எவ்வளோ இருந்தாச்சு, இந்த மாதிரி பே சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். இந்த பே டீட்டெயில்ஸ் வச்சு தான் அவங்களோட பென்ஷன் கேல்குலேஷனே வந்து கிடைக்கும். இது வந்து லேட்டஸ்ட்டாக யாரெல்லாம் ஸ்பார்ஸ்லேயே டைரெக்டாக பென்ஷன் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து இங்கே கேல்குலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பழைய பென்ஷனராக இருந்தாக்கா அவங்களுக்கு இந்த பே டீட்டெயில்ஸ் இருக்கிற சம்பளத்துக்கும் அதே போல் கீழே அவங்க வாங்குகிற பென்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேலி வந்து ஒவ்வொரு டேபிளாக கூட பழைய பென்ஷனரெல்லாம் டேலி பண்ணும்போது உங்கள் பென்ஷன் வந்து அங்கே சரியான முறையில் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த சர்வீஸ் பென்ஷனுக்கு அடுத்து யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், ஸ்பௌஸ் மனைவியோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். புதுசாக வர பென்ஷனருக்கு வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸில் அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டோம். மகனாக இருந்தால் மகனும், மகளாக இருந்தால் மகள்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களோட பிறந்த தேதி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அன்மேரிட் டாட்டராக இருக்காங்க, இல்லை விடோ டாட்டராக இருக்காங்க, டிவர்ஸ் டாட்டராக இருக்காங்கனாக்கா அந்த மெரிட்டியல் ஸ்டேட்டஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி வந்திருக்கும். இப்போ நீங்கள் பிபிஓலையும் அதை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதே போல் டிசபிள் சைல்டாக இருந்தாக்கா அவங்க மென்டலியாக ஃபிசிக்கலியான்னு சொல்லிட்டு அதையும் வந்து குறிப்பிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிபிஓவில் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது எதனாலனாக்கா இந்த மாதிரி காரணத்துக்காக தான். இந்த மாதிரி பிபிஓவில் அப்டேட் ஆகிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனுக்கு அடுத்து அந்த அன்மேரிட் டாட்டரோ, விடோ டாட்டரோ, டிவர்ஸ் டாட்டரோ பென்ஷன் வாங்குறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பிபிஓவில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் பெனிஃபிஷரி. ஸோ இப்போ கரண்ட்டில் யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்க அவங்களோட பேர், ஸோ யார் பென்ஷனரு அவங்களோட நேம் இருக்கும். நெக்ஸ்ட் பேங்க், எந்த பேங்க் மூலிமா அவங்க பென்ஷன் வாங்குறாங்க அந்த பேங்க்கோட அட்ரஸ் இருக்கும், அவங்களோட ஆதார் நம்பர் இருக்கும், அதே போல் அவங்களோட மொபைல் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு. இது வந்து பேங்க் சம்மந்தமான அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து கரண்ட் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து பென்ஷனரி என்டைல்மெண்ட்டு. ஸோ இந்த பென்ஷனரி என்டைல்மெண்ட்டில் என்ன விதமான பென்ஷன், டைப் ஆஃப் பென்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் பென்ஷன் வந்து பென்ஷனர் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட சர்வீஸ் பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி பென்ஷனர் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபேமிலி பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஃபேமிலி பென்ஷன் வாங்கும்போது அவங்களுக்கு ஆர்டினரி ரேட்லையா இல்லை என்ஹான்ஸ் ரேட்லையான்னு சொல்லிட்டு அவங்களோட ரெக்கவரிங் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெக்கவரிங் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் அவங்க எவ்வளோ பென்ஷன் வாங்குறாங்க, எந்த டேட்லேருந்து அவங்க வித் எஃபெக்டட் ஃப்ரம் எந்த டேட்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க, அது எதோட பென்ஷன் ரிவிஷன் சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்ன்ற அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு எந்த விதமான எப்போ வந்து லாஸ்ட்டாக பென்ஷன் ரிவிஷன் ஆகிருக்கு அப்படின்ற அந்த டேட்டை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஸ்பார்ஸ் பிபிஓவில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸும். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பிபிஓ அப்படின்றத வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து ஸ்பார்ஸில் நீங்கள் லாகின் பண்ண பிறகு மை டாக்குமெண்ட்டில் யாரெல்லாம் ஸ்பார்ஸ்லேயே டைரெக்டாக பென்ஷன் வந்தாங்களோ அவங்களுக்கு பென்ஷன் பிபிஓ அப்படின்ற காலத்தில் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிருப்பீங்க, நீங்கள் வந்து அப்புறமா மைக்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்பார்ஸ் பிபிஓ வந்து கிடைச்சிருக்கும். இந்த ஸ்பார்ஸ் பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பிபிஓ நம்பர் இருக்கும். ஒன்று வந்து ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர், இன்னொன்று வந்து இபிபிஓ நம்பர். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் 2 பிபிஓ நம்பர் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸுக்கு முன்னாடியே பென்ஷன் வந்து அவங்களுக்கு ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்க. ஸோ அதனால் உங்களோட பிபிஓ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குறைஞ்செண்ணம் பிபிஓ 3வது ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வந்து பிபிஓ வந்து கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து காட்டும். எப்பெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு அப்டேட்டுக்கும் உங்களுக்கு வந்து பிபிஓ ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எப்போ பிபிஓ ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பிபிஓவில் கடைசியாக பிபிஓவில் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் லைனில் எப்போ ஜென்ரேட் ஆச்சு, எந்த டைமில், எந்த டேட்டில் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் லாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆன பிபிஓ எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாகவோ இல்லை வேறு எதுனா நீங்கள் வந்து எங்கேயாவது அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறீங்க, பிபிஓ வந்து கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி ஸ்பார்ஸ் பிபிஓ வந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கோ நீங்கள் உங்களோட பிபிஓ வந்து எடுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிபிஓ எடுக்க தெரியல, இல்லை ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ண தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பரை ஜாயின் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நம்மளோட கைட்லைன் மூலிமா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோவை லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.